கிறிஸ்தவம் என்றால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சைச் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15:4. கிறிஸ்தவம் ஒரு வழிபாட்டு மார்க்கம் அல்ல, இது ஒரு ஆராதனை மதமும் அல்ல. ஆராதனைகளும் வழிபாடுகளும் ஒருவருக்கு கிறிஸ்தவர் என்ற தகுதியை தந்துவிடாது. நீங்கள் நன்றாக ஆராதிக்கலாம், நன்றாக பாடி துதித்து பரவசமடையலாம், உண்மையாகவே தேவனை மிக உயர்வாக எண்ணி மனதார அவரை போற்றி புகழலாம். ஆயினும் இவை தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு கிறிஸ்தவர் என்பதற்கான உண்மை சாட்சியாக மாறாது. நீங்கள் பக்தியோடு தேவனை வழிபடுகிறீர்கள், நல்லது. நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு ஆராதித்து ஆனந்தம் அடைகிறீர்கள், நல்லது. ஆயினும் தேவன் உங்களை அழைத்ததன் பிரதான நோக்கம் அதுவல்ல. கிறிஸ்தவத்தின் அடையாளம் ஆராதனை அல்ல, கிறிஸ்தவத்தின் நோக்கம் ஆராதனை அல்லவே அல்ல. இறை உறவுடன் மனிதன் வாழ்வதே இறை சித்தமும் நோக்கமும் ஆகும். நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவரா, பெந்தகோஸ்தே கிறிஸ்தவரா என்பதல்ல. நீங்கள் அமைதியாய் ஆராதிக்கும் கூட்டமா, ஆரவாரமாய் ஆராதிக்கும் கூட்டமா என்பதும் அல்ல. நீங்கள் தேவ உறவில் வாழ்கின்றீர்களா இல்லையா என்பதே முக்கியம். இயேசு அனுப்பப்பட்டதன் நோக்கம் அவர் ஆராதிக்கப்படுவதற்கு அல்ல, அவருடைய ஐக்கியத்தில் நாம் வாழ்வதே தேவ நோக்கம். அவரை நீங்கள் எவ்வளவு பாடி துதித்து பரவசத்தோடு ஆராதனை செய்தாலும் அவருடைய ஐக்கியத்தில் வாழ்கின்ற நிச்சயம் பெறாவிட்டால் பயனில்லை. இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதே கிறிஸ்தவம். 1 கொரிந்தியர் 1:9. இயேசுவை நமக்குள் பெற்றுக்கொண்ட நிச்சயம் பெறுவதே கிறிஸ்தவம். யோவான் 1:12. இயேசுவோடு இணைந்து பிணைந்து நிலைத்திருப்பதே கிறிஸ்தவம். யோவான் 15:7. இயேசுவை நமக்குள் இருப்பவராகவே காண்பது கிறிஸ்தவம். எபேசியர் 3:17. கிறிஸ்தவம் என்பது இறை உறவை இருதயத்தில் அனுபவித்து அதனுடைய விளைவாக வித்தியாசமானது ஒரு வாழ்க்கை முறையோடு வாழ்வதாகும். கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை உடையவர் என்றும் கிறிஸ்துவை தன் வாழ்க்கையினால் பிறர் காண செய்கின்றவர் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாய் இருக்கின்றார். அந்த ஒளியாகிய இயேசுவுடன் வாழ்வதும் அந்த ஒளியை பிறருக்கு பிரதிபலித்து காண்பிக்கிறவருமாய் இருப்பதுமே கிறிஸ்தவர் ஆகும். சிந்தனைக்கு, தனக்குள் இயேசுவை காணாதவன் வாழ்வில் பிறர் இயேசுவின் மகிமையை காண இயலாது. ஆமென்.